போன வீடியோவில் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பரில் 2 மார்க்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். 28வது கொஸ்டின் வரி. இப்போ 29வது கொஸ்டினுக்கு போகலாம். 29வது கொஸ்டின் வந்து 5 மார்க்கு. 3 செட்டு கொடுத்துட்டு A into B intersection C is equal to A into B intersection A into C வந்து ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம செட்டு எப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நம்ம தான் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா A is equal to X belongs to N, அதாவது ஏல இருக்கிற எல்லா நம்பரும் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா x is greater than 1, அதாவது எல்லா நம்பரும் வந்து x ஓட பெருசா இருக்கும், 4 விட சின்னதா இருக்கும். 1 ஓட பெருசா இருக்க நம்பர் என்னது 2, 3, 4 விட சின்னதா இருக்கணும். அப்போ இது 2 நம்பர் தான் வரும். அப்போ A செட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து B செட் வந்து B is equal to X belongs to W such that 0 X is greater than and equal to 0 lesser than 2, அதாவது X வந்து ஹோல் நம்பர்ஸ்ல இருக்கு. ஹோல் நம்பர்னா 0 1 2 3 4 5 அதெல்லாம் ஹோல் நம்பர்ஸ். 0க்கு வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம், மேலாகவும் இருக்கலாம், 2க்கு கம்மியா இருக்கணும். 0க்கு ஈக்குவலா இருக்கலாம்னா 0 எடுத்துக்கலாம், 2க்கு கம்மியா இருக்கணும்னா அப்போ 1 எடுத்துக்கலாம். அப்போ B யோட வேல்யூ வந்து 0,1. அடுத்து C கொடுத்துட்டு X belongs to N such that X is less than 3, அதாவது X வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் 3 விட கம்மியா இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன 1 2 3 4 5, 3 விட என்னெல்லாம் கம்மியா இருக்கு 1 2 தான் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம 3 செட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. நான் எழுதியிருக்கேன். இப்போ வந்து நம்ம A into B இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து நமக்கு ஈக்குவலான்னு போட்டு நம்ம ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பக்கம் இது என்னது LHS சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்ல RHS சால்வ் பண்ணுவோம். LHS என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதோட A ஓட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். B இன்டர்செக்ஷன் C எவ்வளவு அது நம்ம போட்டு B என்ன B வந்து 0,1, இன்டர்செக்ஷன் போட்டு C வந்து 1,2. இன்டர்செக்ஷன் என்ன ரெண்டு செட்ல காமனா இருக்காங்க. ரெண்டு செட்ல உங்களுக்கு என்ன காமனா தெரியுது 1 தான் காமனா தெரியுது. அப்போ B இன்டர்செக்ஷன் C என்னது 1, B இன்டர்செக்ஷன் C வந்து 1, இது B இன்டர்செக்ஷன் C. இப்போ என்ன பண்ணணும், ஏவால அதாவது 2,3 ஆல கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A தான் எழுதணும். A என்னது 2,3 into B யூனியன் B இன்டர்செக்ஷன் C. B இன்டர்செக்ஷன் C என்னது ஆன்சர் 1. அப்போ இது போட்டுக்கிட்டா இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் 2,1 3,1 அது ஆன்சர். நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா LHS கண்டுபிடிச்சாச்சு. LHS என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் கீழே பிடிச்சோம். ஆன்சர் வந்து 1 வந்துச்சு. அது ஏன் மல்டிப்ளை பண்ணோம் 2,1 3,1 வந்திருக்கு. இப்போ வந்து RHSக்கு போகலாம். இப்போ நம்ம LHS கண்டுபிடிச்சாச்சு. LHS என்ன கிடைச்சதுன்னா 2,1 3,1 கிடைச்சது. அது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிட்டோம். செட்டெல்லாம் மேலே எழுதிட்டேன். இப்போ வந்து RHS கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஏன்னா ரெண்டு சைடு இருக்கு. RHS என்ன கொடுத்துட்டாங்கன்னா A into B இன்டர்செக்ஷன் A into C. ஃபர்ஸ்ட் A into B கண்டுபிடிப்போம், அப்புறம் A into C கண்டுபிடிப்போம், அதோட இன்டர்செக்ஷன் எடுப்போம். A into B என்ன A எழுதிக்கிறோம் into B. A யோட வேல்யூ வந்து 2,3, B யோட வேல்யூ வந்து 0,1. இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 2,0 3,0 2,1 3,1. ஸோ இதான் வந்து A into B. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், A into C கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சாச்சு. அப்போ A into C தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கலாமா A into C வந்து A என்ன அதே 2,3 தான். C வந்து 1,2. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதே ஸ்டெப் மாதிரி தான், இந்த நம்பர் மட்டும் வேறு. அப்போ என்ன 2,1 2,2 3,1 3,2. இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சா. இப்போ என்ன பண்ணுறதுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷன்னா எந்த டேர்ம்ல காமனாக இருக்கோ அதுதான் இன்டர்செக்ஷன். அப்போ A into B இன்டர்செக்ஷன் A into C எழுதிக்கலாம். சரி, இப்போ இந்த ரெண்டு செட்ல எதெல்லாம் காமனாக தெரியுது, இங்கே 2,1 இருக்கு, இங்கே 2,1 இருக்கு, அதே மாதிரி இங்கே 3,1 இருக்கு, இங்கே 3,1 இருக்கு. இது ரெண்டு தான் வந்து காமனாக இருக்கு. இங்கே 2,0 3,0 ஆனால் இங்கே இல்லை, இங்கே இருக்குது இங்கே இல்லை. இங்கே ரெண்டே டேர்ம் தான் ஈக்குவலாக ரெண்டு இடத்துல இருக்கு. அப்போ அது ரெண்டே டேர்ம் தான் வந்து இன்டர்செக்ஷன். அப்போ 2,1 எழுதிக்கிட்டு 3,1 எழுதிக்கலாம். இது என்ன வைக்கணும், ஈக்குவேஷன் நம்பர் 2 வைக்கணும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் LHS ஈக்குவேஷன் நம்பர் 1 கண்டுபிடிச்சாச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 2 RHS கண்டுபிடிச்சாச்சு. LHS என்ன கிடைச்சது 2,1 3,1 கிடைச்சது. RHS என்ன கிடைச்சது 2,1 3,1 அதுதான் கிடைச்சிருக்கு.
அப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா இதுலேயும் இது ரெண்டுமே இருக்குது, 3,1 ரெண்டுத்துலேயும் இருக்குது. அப்போ என்ன எழுதிக்கலாம்னா 1 is equal to 2. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவலாக இருக்குது, ஹென்ஸ் ப்ரூவ்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிட்டா ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து 30வது சம்க்கு போகலாம். 30வது சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா f from a to b, அது ஃப்ரம்னு படிக்கணும், அது டூன்னு படிக்கணும். f from a to b கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது. அதாவது இந்த f of a ஒரு வேல்யூ எடுத்து ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை போட்டோம்னா அந்த வேல்யூ வந்து b-குள்ள இருக்கும். அதுதான் வந்து f of a is equal to something in b. அந்த ஃபங்க்ஷன் வந்து x/2 - 1, f of x is equal to x/2 - 1. இப்போ இதில் இருக்க எல்லா நம்பரையும் எடுத்து xல போட்டு இதில் வருதான்னு பார்க்கணும். அதுதான் நம்ம வேலை. அதுக்கப்புறமா தான் ஆர்டர் பேர்ஸ் அதில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து f of x கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ இது எல்லாத்துக்கும் போட்டு பார்ப்போம். f of 2 எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட், ஏன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அதுதானே. அப்போ 2/2 - 1. 2/2 வந்து என்னது 1, 1 - 1 0. அப்போ என்னது இதோட ஆன்சர் 0. f of 2 வந்து 0. அடுத்து வந்து f of 4, அடுத்த நம்பர் 4. a to b கொடுத்ததால a இருந்து எடுக்கணும், b to a கொடுத்துட்டாங்கன்னா b இருந்து எடுக்கணும், அவ்வளோதான். 4 கொடுத்துட்டாங்களா, அப்போ 4/2 - 1. 4/2 என்னது 2, ஏன்னா 4/2 2ங்க, அது வந்து 1 போச்சுன்னா ஆன்சர் வந்து 1. அடுத்து வந்து f of 6 கண்டுபிடிக்கணும். f of 6 வந்து 6/2 - 1. 6/2 எவ்வளவு 3, 3லேருந்து 1 போச்சுன்னா 2. அடுத்து வந்து f of 10. f of 10 வந்து 10/2 - 1. 10/2 எவ்வளவு 5, 5லேருந்து 1 போச்சுன்னா 4. கடைசியா வந்து f of 12. f of 12 வந்து 12/2 - 1. 12/2 12 ஏன்னா 6, 6லேருந்து 1 போச்சுன்னா 5. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, எல்லா எக்ஸ் வேல்யூக்கும் ஒரு அவுட்புட், அதாவது y வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது செக் பண்ணிக்கலாம், நம்ம ஏல இருக்கிறதுலாம் பியில் இருக்கான்னு அப்படின்னு. இப்போ செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஏன் செக் பண்ணுறோம்னா, இந்த ஃபங்க்ஷனில் சில வேல்யூ வந்து இதில் இருக்காது, சில வேல்யூ இதில் இருக்காது. அதை நம்ம கரெக்டாக பார்க்கறத செக் பண்ணுறோம். f of 2 இங்கே இருக்குது, அதே மாதிரி 0 பியில் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே ஒரு வேல்யூ தான். இது 0க்கு 2னா அவுட்புட் இருக்குது. f of 4 வந்து ஏல இருக்குது, அதே மாதிரி ஆன்சர் 1மே பியில் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே ஒரு பேர். அடுத்து 6 இருக்கு, f of 6 இங்கே இருக்குது, ஆன்சர் 2 வருது, ஆனால் இங்கேயும் 2 இருக்குது. அப்போ இது ரெண்டுமே ஒரு பேர். அடுத்து வந்து 10 இதில் இருக்குது, ஆன்சர் 4 வந்துருக்கு, 10 இங்கே இருக்குது, ஆன்சர் 4 இதுலேயும் இருக்குது. அப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து ஆன்சர் செக் பண்ணி தான் கொஸ்டின் பார்க்கணும். அடுத்து f of 12 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது, 5 இந்த பக்கம் இருக்குது, 12 இந்த பக்கம் இருக்குது. என்னடா அந்த 9 வச்சிருந்தோம்னா 9 வந்து எக்ஸ்ட்ரா அதை விட்டுறணும். அப்போ நமக்கு இதெல்லாம் இன்புட்டு, இதெல்லாம் அவுட்புட்டு, 9 வந்து கணக்கு வராது. இப்போ என்ன கேட்டுருக்காங்கன்னா ஆர்டர் பேரில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஆர்டர் பேரில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், இதில் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து எல்லாருக்கும் செகண்ட் டேர்ம் எடுத்தா போதும். ஆர்டர் பேருக்கு என்ன பேர் வைக்கலாம், ஃபர்ஸ்ட் சம் வந்து ஆர்டர் பேரில் ரெப்ரசென்ட் பண்ணணும். r is equal to போட்டு ஃபர்ஸ்ட் வந்து 2 எடுக்கணும், அடுத்து 0 எடுக்கணும், 2, 0, அடுத்து வந்து 4 எடுக்கணும், அடுத்து வந்து 1 எடுக்கணும். கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி. அடுத்து வந்து 6 எடுக்கணும், அடுத்து 2 எடுக்கணும், அடுத்து வந்து 10 எடுக்கணும், அடுத்து வந்து 5 எடுக்கணும், 4 எடுக்கணும். அப்புறம் கடைசியாக என்ன 12 இருக்கு, 12 இந்த பக்கம் இருக்கு, 5 இந்த பக்கம் இருக்கு. அப்புறம் 9 வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, 9 வந்து எக்ஸ்ட்ரா, 9 இங்கே வேலை இல்லை. ஸோ அடுத்து வந்து ஆரோ டயக்ராம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஆரோ டயக்ராம் போகணும். நம்ம 13th கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் சம் போட்டாச்சு, ஆர்டர் பேர் போட்டாச்சு. ஆர்டர் பேர் வந்து செகண்ட் சம் வந்து டேபிள் கேட்டிருக்காங்க. ஆர்டர் பேர் இருக்கிற எடுத்து அப்படியே கரெக்டாக அதில் எழுதினாலே டேபிள் கிடச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து டேபிளில் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து இன்புட் என்னது எக்ஸ், இன்புட் தான் எக்ஸ், எக்ஸ்லாம் உள்ளே போடுறோம். அவுட்புட் வந்து ஒய்னு வச்சுக்கலாம், இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம். நம்ம இங்கே இருக்கிற ஒய்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எக்ஸ், செகண்ட் டேர்ம் வந்து ஒய். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 2, செகண்ட் டேர்ம் வந்து 0. ஆர்டர் பேரில் இருக்கிறது கரெக்டாக இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 4, செகண்ட் ஆர்டர் பேரில் அதோட அவுட்புட் வந்து செகண்ட் டேர்ம் 1. தேர்ட் ஆர்டர் பேரில் 6 வந்து இன்புட்டு, 2 வந்து அவுட்புட்டு. அதே மாதிரி ஃபோர்த் டேர்மில் 10 வந்து இன்புட்டு, 4 வந்து அவுட்புட்டு. 10 இன்புட்டு, 4 அவுட்புட். அப்புறமா கடைசியாக வந்து ஃபிஃப்த்து பேரில் 12 வந்து இன்புட்டு, 5 வந்து அவுட்புட். 12 இன்புட் போட்டுட்டு 5 அவுட்புட் பண்ணணும். இதுதான் டேபிள். இப்படி டேபிள் எழுதிக்கலாம். அடுத்து வந்து ஆரோ டயக்ராம் கேட்டுருக்காங்க. ஆரோ டயக்ராம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆரோ டயக்ராம் வந்து இதை சம்மந்தப்பட்டு இல்லை, இந்த இருக்க செட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இந்த செட்டில் இருக்கிறதா எழுதி தான் இதை ஜாயின் பண்ணணும். இது இப்போ 9 எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அது வந்து ஆரோ டயக்ராமில் வரும். ஆனால் மற்ற எதுலேயும் வராது, கிராஃபில் எதுவுமே வராது. அப்போ ஆரோ டயக்ராம் என்ன பண்ணணும்னா,
ஃபர்ஸ்ட் வந்து செட்டோட பேர் இருக்கணும். இன்புட் வந்து ஏ தானே, ஏன்னா ஏ தான் இன்புட்லாம் போட்டோம். அவுட்புட் இந்த பக்கம் இருக்கிறது பி. அப்போ இன்புட் ஏ போட்டுக்கலாம், அவுட்புட் பி போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா ஏல இருக்க எலமெண்ட்ஸாக லைன் எழுதணும், அதே மாதிரி பியில் இருக்க எலமெண்ட்ஸாக லைன் எழுதணும். ஒன்றுமே விடக்கூடாது, எல்லாத்தையும் எழுதணும். இப்போ 2 4 6 10 12 ஏ எழுதியாச்சு. அடுத்து பி வந்து என்ன 0 1 2 4 5 9. இதை இப்போ ஆர்டர் பேட்ஸ் எழுதினோடனே நம்ம இன்புட்டுக்கு ஏற்ற அவுட்புட்டில் வந்து லைன் ஜாயின் பண்ணணும். இதை 2 அவுட்புட் என்ன 0 ஆர்டர் பேர்ல இருக்கா, இது ஜாயின் பண்ணிட்டு ஆரோ டயக்ராம் ஆரோ போடணும். அடுத்து வந்து 4 அவுட்புட் என்ன 1, அதை ஜாயின் பண்ணிட்டு ஆரோ போடணும். 6 அவுட்புட் 2, அதை ஜாயின் பண்ணிட்டு ஆரோ போடணும். 10 அவுட்புட் 4, அதை ஜாயின் பண்ணிட்டு ஆரோ போடணும். 12 அவுட்புட் 5, அதையும் ஜாயின் பண்ணிட்டு ஆரோ போடணும். 9 வந்து அப்படியே இருக்கும், 9 டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்து கடைசியாக வந்து கிராஃப் கேட்டுருக்காங்க, இப்போ கிராஃப் போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 4th கொஸ்டின் வந்து கிராஃப்ல கேட்டிருக்காங்கல்ல. இப்போ நம்ம 3 கொஸ்டின் போட்டாச்சு. நம்ம ஆர்டர் பேட் வந்து ஆர்டர் பேட் தான் மித்த எல்லாமே போட முடியும். அதனால ஆர்டர் பேட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஆர்டர் பேட்ல வந்து ஃபர்ஸ்ட் பேர் எடுத்து, இதுதான் ஃபர்ஸ்ட் பேர் எடுத்து, அதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் டேர்ம் வந்து ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது 2 இங்க இருக்கு. செகண்ட் டேர்ம் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இப்போ 0 இருந்தா அப்போ 2 0 எந்த இடத்துல, இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து 2, 0. இது என்ன பாயிண்ட் 2, 0. அடுத்து வந்து 4, 1 கேட்டிருக்காங்க. 4, 1 என்னது 4ல இருந்து இப்படி போகணும், 1ல இருந்து இப்படி போகணும். அப்போ இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் ஆகும் 4, 1. நம்ம முன்னாடி லைன் வச்சு போட்டோம், நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து 4, 1. அடுத்து வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து 6, 2. ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல 6ல போகணும், ஒய் ஆக்சிஸ்ல 2ல போகணும். 2 இப்படியே போதா 6ல நிப்பாட்டிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகும். அடுத்த பாயிண்ட் என்ன 10, 4. இதில் ஒய் ஆக்சிஸில் 10ல போகணும், இந்த ஆக்சிஸில் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 10ல போகணும், ஒய் ஆக்சிஸில் 4ல போகணும். அது எந்த பாயிண்டில் ஜாயின் ஆகுது நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இந்த இடத்துல வருதுன்னா ஃபர்ஸ்ட் 10 எழுதிக்கிட்டு 4 போடணும். எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸில் கிளம்பட்டா ஃபர்ஸ்ட் வரும், ஒய் ஆக்சிஸில் கிளம்பட்டா செகண்ட் வரும். அடுத்து வந்து இதில் 12, இதில் வந்து என்னது 5. அப்போ 5 நேராக போனீங்கன்னா கடைசி இடத்துல வந்து இங்கே ஜாயின் ஆகும். நீங்கள் வந்து நோட்டில் போடும்போது அக்யூரேட்டாக போடணும், ரஃபாக தான் போட்டிருக்கோம். இதுதான் வந்து கிராஃபு. லைன் எதுவும் ஜாயின் பண்ண வேணாம், நம்ம அடுத்த சம் போடலாம்.